Hi friends, நான் உங்கள் சகி. இதுவரைக்கும் நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல பார்த்துட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர் சீரீஸ்ல நம்ம ஹோம் டேப்ல இருக்கிற கிளிப்போர்ட், ஃபாண்ட், அலைன்மெண்ட், நம்பர், ஸ்டைல்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது செல்ஸ். அதுக்காக நம்ம ஒரு டம்மி டேட்டா எடுத்திருக்கோம். அதுல நம்ம 1ல இருந்து 20 வரைக்கும் 10ல இருந்து 200 வரைக்கும் போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம இந்த செல்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பார்த்துடலாம். நீங்க இன்சர்ட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஷிஃப்ட் செல்ஸ் ரைட், ஷிஃப்ட் செல்ஸ் டவுன், என்டையர் ரோ, என்டையர் காலம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு செல்லோட மாடிஃபிகேஷன், அடிஷன், டெலிஷன், ஒரு ரோஸோட அடிஷன் டெலிஷன், ஒரு காலமோட அடிஷன் டெலிஷன், அதே மாதிரி ஒரு ஷீட்டோட அடிஷன் டெலிஷன்ஸ், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல இருந்து வரலாம். ஸோ இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். இன்சர்ட் செல் கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செல் ரைட் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே கொடுத்து பாருங்க நம்ம என்ன டேட்டாவை செலக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம 1ல கர்சரை வச்சிருந்தோம். அந்த இடத்துல நம்ம இன்சர்ட் செல் கொடுத்த உடனே அந்த எந்த இடத்துல செலக்ட் பண்ணமோ அதுக்கு முன்னாடி ஒரு செல் இன்சர்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் கொடுத்துட்டு இன்சர்ட் செல் கொடுத்து ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் கொடுக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி எந்த இடத்துல இருந்து கொடுத்தோமோ அதுக்கு மேல. ஓகே, அதுக்கு முன்னாடி முன்னாடி இஸ் ஃப்ரண்ட். இப்போ நமக்கு வந்து இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி எதை கொடுக்குறோமோ இப்போ நம்ம இன்சர்ட்ல நம்ம கொடுத்துட்டு ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ரைட்ல மூவ் பண்ணிக்கோ அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு செல் கிரியேட் ஆயிரும். டவுன்ல மூவ் பண்ணிக்கோ அப்படின்னா அதுக்கு மேல ஒரு செல் உங்களுக்கு வந்துடும். இத இருக்கிற செல்ல டவுனா மூவ் பண்ணிடும், இருக்கிற செல்ல ரைட்ல மூவ் பண்ணும். அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? அதுதான். இப்ப அதுவே நான் என்டையர் ரோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நான் என்டையர் ரோ அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்க ஒரு ரோவே இன்சர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் செலக்ட் பண்ணது இதுதான், ஆனாலும் உங்களுக்கு ஒரு ரோவே இன்சர்ட் ஆயிட்டு 10 அந்த டேட்டாவும் உங்களுக்கு அப்படியே கீழே வந்துடுச்சு. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம இதை இடத்துல கொடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்சர்ட் கொடுத்துட்டு செல்ஸ் கொடுத்துட்டு என்டையர் காலம் கொடுத்து பார்க்கலாம். ஓகே கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு நம்ம 10ல செலக்ட் பண்ணதால அதுக்கு முன்னாடி ஒரு காலம் ஒன்று வந்துடுச்சு. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இன்சர்ட்டோடது. ஸோ அடுத்தது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இன்சர்ட் ஷீட் ரோஸ், அதே தாங்க ஒரு ரோவே நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ அதுவே நான் உங்களுக்கு இன்சர்ட் ஷீட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா புதுசா ஒரு ஷீட் கிடையாது. இப்போ நம்ம ஷீட் 1ல வச்சுட்டு ஷீட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி சொன்னபடிதான் நம்ம ஷீட் 1ல வச்சு கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஷீட் ஒன்று கிரியேட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி ஷீட் 3 இருந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம், அதனால நமக்கு ஷீட் 4 அப்படின்னு ஒரு ஷீட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ டெலீட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ டெலீட்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து வரேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஷீட் 4 நான் டெலீட் பண்ண போறேன். அப்ப என்ன டெலீட் பண்ணுவோம்னா டெலீட் ஷீட், எந்த ஷீட்ல வச்சு நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு ஷீட் டெலீட் ஆயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம டெலீட் கொடுக்கும் போது டெலீட் ஷீட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த காலம் உங்களுக்கு டெலீட் ஆயிடும். அதுவே நம்ம வந்து டெலீட் ஷீட் ரோஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த இடத்துல டெலீட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா டெலீட் செல்ஸ்ல போயிட்டு என்டையர் ரோவையே நம்ம டெலீட் பண்ண சொல்றோம் அப்படின்னு வச்சுப்போமே, அது என்ன ஆயிடும்னா இங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நானு டெலீட் என்டையர் ரோவை டெலீட் பண்ண அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ரோவே டெலீட் ஆயிடுச்சுங்களா? அதுவே நான் இங்க வச்சுட்டு உங்களுக்கு டெலீட் கொடுத்துட்டு டெலீட் செல் கொடுத்துட்டு இந்த ஷெல்ல ஷிஃப்ட் செல்ஸ் அப் அப்படின்னு நான் கொடுக்கறேன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஓகே அந்த செல் டெலீட் ஆயிட்டு கீழே இருக்கிற செல் உங்களுக்கு மேல வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ரோ ஒரு காலம் எப்படி இன்சர்ட் பண்றது, எப்படி டெலீட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா. சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போன வாட்டி பார்க்கும் போது செல் ஸ்டைல்ஸ் பார்த்திருந்தோம்.
அதுல ஒரு ஃப்ரெண்ட் என்ன கேட்டிருந்தாருன்னு சொன்னா, சகி நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க, ஆனா merge ஸ்டைல்ஸ் நீங்க எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த merge ஸ்டைல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு merge ஸ்டைல் அப்படின்றது இந்த செல் இருக்கு. அதுவே நான் ஒரு புது ஷீட் ஒன்று கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா புது ஷீட் வந்துடும். அதுதான் ஷார்ட்கட். இப்போ போயிட்டு நீங்க அந்த செல் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் கிரியேட் பண்ணது இருக்காது. அதுவே நீங்க இந்த ஷீட்டுக்கு வந்து பாத்தீங்க, இந்த ஒர்க் புக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமைஸ் பண்ணது இருக்கும். ஆனா புதுசா ஒரு ஒர்க் புக் போறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதுல வராது. ஸோ கண்ட்ரோல் என்னன்றது புதுசா ஒரு ஒர்க் புக்கே ஷீட் 1 வந்திருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல புதுசா ஒரு ஒர்க் புக்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுல நமக்கு வராது. ஸோ அதுவே நமக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த புது ஒர்க் புக்ல போயிட்டு செல் ஸ்டைல்ஸ் கிளிக் பண்ணி நீங்க merge ஸ்டைல்ஸ் கொடுத்துட்டு வெல்கம் டு எக்ஸல்ல இருக்க ஸ்டைலை நீ எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற ஸ்டைல் நமக்கு இதுல வந்துடும். சரிங்களா? அதுதான் merge ஸ்டைல். இது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த செஷன் இந்த செக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருக்கோங்க. நன்றி, வணக்கம்.